ஹாய் காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அது ஆமா அவளுக்கு கட்டுப்படும் ராசா. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருக்க வீடியோ ரீசெண்டாக ரொம்பவே ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஸோ வீடியோவில் சாங்கு நான் என்னோடய ஸ்டைலில் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ நல்லாயிருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதை எப்படி எடிட் பண்ணுறோம் குயிக்கோ ஷார்ட்னு ஸ்வீட்டோ நம்ம பார்த்துடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த வீடியோவில் யூஸ் பண்ணிக்க ஃபாண்ட் உங்கள் ஐட் மோஷனில் எப்படி நம்ம இன்வால்வ் பண்ணாமல் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஓகே, ஸோ அதுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற ஐட் மோஷன் ஆப்பையும் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ கீழே ப்ளஸ் இருக்கா, அது இங்கே கிளிக் போயிட்டு ஏதோ ஒரு சைஸில் ப்ராஜெக்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ்ஸே இருக்கா, அது இங்கே கிளிக் பண்ணுறீங்க. இந்த சைடில் டெஸ்ட் இருக்கா, அது இங்கே கிளிக் பண்ணுறீங்க. மேலே ஃபாண்ட் நேம் ஷோ தான், அதை நீங்கள் செலக்ட் பண்ணினாக்க கீழே வேவ் ஆல் ஃபாண்ட்ஸ் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே காலில் 3 பட்டன் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணிங்கனாக்க கீழே ஃபாண்ட் இருக்கும், அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே காலில் 3 பட்டன் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணினாக்க இந்த இடத்துல டவுன்லோட் மொபைல் ஷோகும். இதில் தான் இப்போ நீங்கள் ரீசெண்டாக டவுன் பண்ண ஃபாண்ட் இருக்கும், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோடய ஃபாண்ட் நான் எந்த ஃபைலில் வச்சுருக்கணும் அந்த ஃபைல்கிட்ட நான் போய்க்கிறேன். ஒரு 2 ஃபாண்டு கொடுத்துருக்கேன். ஃபாண்டோடைய நேம் இதுதான், கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ இந்த 2 ஃபாண்ட்டுமே ஜஸ்ட் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே சைட்னு இருக்கா, அது கிளிக் பண்ணல போதும். இது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஐட் மோஷனில் இன்புட் ஆயிரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம எடிட் பண்ணுற பிக் நம்ம பேஜ் எப்படி கன்வெர்ட் பண்ணுறது நம்ம பார்க்கலாமா? அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன் இந்த அடாப் தான். இந்த ஆப் ப்ளே ஸ்டோருக்கு ஜஸ்ட் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது நீங்கள் ஆப்பு யூஸ் பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், அது உங்களுடைய சாய்ஸ் தான். இல்லை நீங்கள் இந்த ஆப்பு தான் யூஸ் பண்ணிங்கனாக்கா ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது சைன்அப் பண்ண சொல்லும். உங்களுடைய இமெயில் கொடுத்து நீங்கள் சைன்அப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இந்த இடத்துல ரிமூவ் பேக்ரவுண்ட் உங்களுக்கு இஷ்யூ ஆகும். ஜஸ்ட்டு அந்த ஐக்கன் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் இமேஜோட ஒரு ப்ளஸ் மாதிரி இருக்கா, ஜஸ்ட்டு அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இப்போ கீழே ஃபைல் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எடிட் பண்ணி அந்த பிக் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு ஃபியூ செகண்ட் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். அதுவே சூப்பராகவே ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். பார்த்தீங்களா? இப்போ கீழே டவுன் இருக்கா, கிளிக் பண்ணி டேட்டா நீங்கள் டவுன் பண்ணிக்க வேண்டியதான். ஓகே, ஸோ இதே சேம் மெத்தடில் நீங்கள் எடிட் பண்ணுற பிக் நீங்கள் பேஜை கன்வெர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம உங்கள் ஐட் மோஷனில் ஃபாண்ட் நம்ம இன்புட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம எடிட் பண்ணுற பிக் நம்ம பேஜை கன்வெர்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கணுங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிங்கனாக்க நான் கொடுத்த ப்ராஜெக்ட் உங்கள் ஐட் மோஷனில் நீங்கள் இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்தினாக்க ஸோ உங்களுக்கு இதில் இப்படி ஷோ ஆகும். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் ஃபாண்ட் இன்பில்ட் பண்ணிட்டீங்கனாக்க இது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ப்ராஜெக்ட் இன்பில்ட் பண்ணும்போது அதையே ஃபிக்ஸ் ஆயிரும். ஓகே, ஸோ அதை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டே. ஓகேவா? ஸோ உங்களுக்கு இதில் இப்படி தான் ஷோ ஆகும். இதில் லிரிக்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் அந்த 3D எஃபெக்ட் நான் கொடுத்துட்டே இருக்கேன். இதில் ஜஸ்ட்டு நீங்கள் பிக்கை மட்டும் தான் நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க. ஸோ பிக்கு தான்றது அசால்ட்டாக நீங்கள் ஆட் பண்ணுறதுனாலும் எடிட் பண்ணுறது தெரிஞ்சவங்களுக்கு கொஞ்சம் ஈஸி தான். ஸோ தெரியாதவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அது எப்படின்னு சொல்கிறேன், கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஈஸி தான். ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்குங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட் பேக்ரவுண்டு பிக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே ப்ளஸ் கிளிக் போயிட்டு மீடியா கிளிக் பண்ணிக்கும். ஸோ நான் இந்த வீடியோவில் யூஸ் பண்ணுங்க ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் கொடுத்துருக்கேன். நீங்கள் இந்த பேக்ரவுண்டு தான் யூஸ் பண்ணல, உங்களுக்கு வேறு ஏதாவது பேக்ரவுண்டு இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், அது உங்களுடைய விருப்பம் தான். ஸோ நான் இது செலக்ட் போயிட்டு மேல் நான் ப்ளஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் இந்த பிக் சாங் ரெண்டு வரைக்கும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்கலாம். இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பேக்ரவுண்டு பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே மோட்ஸ் இருக்கா, அது நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. இந்த சைடில் செகண்ட் ஒரு ஐக்கன் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. ஜஸ்ட் இது மேனஸ் டிகிரிக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, இப்போ இந்த சைடில் ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அது நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. இதில் XYZ இருக்கா, ஜெட்டை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. இப்போ இந்த இடத்துல பாக்ஸ் மாதிரி இருக்கா, இந்த பாக்ஸில் உங்கள் வெள்ளால் அப்படி மேலுக்கு நீங்கள் மூவ் பண்ணுங்கள். கரெக்டாக 1900 கிட்ட இன்க்ரீஸ் பண்ணிங்க. ஓகே, ஸோ இப்போ அடையாச்சா? நெக்ஸ்ட் தேர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அது கிளிக் பண்ணிட்டு சைஸ் மட்டும் லைட்டு நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்குமோ அந்த அளவுக்கு வந்து பண்ணாக்க நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ நம்ம பேக்ரவுண்டு பிக் வந்து பண்ணாக்க ஆட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம எடிட் பண்ணுற பிக் ஆட் பண்ணலாமா? அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துங்க. இப்போ கீழே ப்ளஸ் கிளிக் போயிட்டு மீடியா கிளிக் போயிட்டு ஸோ நான் எடிட் பண்ணுற பிக் வந்து பண்ணாக்க செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த பிக் வந்து பண்ணாக்க நம்ம சாங் 2 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இப்போ நான் ஆட் பண்ண பிக்கில் வந்து பண்ணாக்க 2 பேருக்கு இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால இதை வந்து பண்ணாக்க நான் கட் பண்ணிக்கிறேன். ஒரு 1 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, நான் வந்து பண்ண கட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து பண்ணாக்க நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து பண்ணாக்க வந்துங்க. இப்போ நம்ம ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே மோட்ஸ் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இந்த சைடில் செகண்ட் ஒரு ஐக்கானே இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. ஜஸ்ட்டு இது வந்து பார்த்தினாக்க கரெக்டாக ஒரு -90° வந்து பண்ணாக்க நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கா ஜஸ்ட் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஜட்டை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த பாக்ஸில் வந்து பண்ணாக்க கரெக்டாக இதோடைய வேல்யூ வந்து பண்ணாக்க ஒரு 800 இல்லைன்னா ஒரு 700 இந்த மாதிரி வந்து பண்ணாக்க வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க இந்த XY நம்ம செலக்ட் பண்ணிட்டு இது லைட்டாக வந்து பண்ணாக்க மேல் மூவ் பண்ணி இப்போதைக்கு நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம 3D எஃபெக்ட் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ நான் பாய் பிக் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் கேர்ள் பிக் ஆட் பண்ணலாமா? அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வரீங்க. மறுபடியும் கீழே ப்ளஸ் கிளிக் பண்ணிவிட்டு மீடியா கிளிக் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் எடிட் பண்ணுற பிக் வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணிங்க. ஸோ உங்கள்கிட்ட அப்படி பிக் இல்லைனாக்க நான் ஒரு 2 இமேஜ் வந்து பண்ணாக்க கொடுத்துருக்கேன். வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க. ஓகே. நான் வந்து பண்ணாக்க இந்த இமேஜ் தான் யூஸ் பண்ண போகிறேன். அதனால் இது செலக்ட் பண்ணிவிட்டு மேல் நான் ப்ளஸ் வந்து பண்ணாக்க கிளிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த பிக்கும் சாங் 2 வரைக்கும் நான் வந்து பண்ணாக்க எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே. இப்போ நம்ம ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்கலாம். இப்போ நம்ம ஆட் பண்ண அந்த இமேஜை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு இந்த சைடில் இருக்கிற செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு -90° நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கா அது இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஜட்டை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. இதோடைய வேல்யூ வந்து பண்ணாக்க கரெக்டாக ஒரு 1300 இல்லை ஒரு 200 இந்த மாதிரி வந்து பண்ணாக்க வச்சுக்கோங்க. ஓகே. நான் வந்து பண்ணாக்க ஒரு 1000 ஒரு 300 கிட்ட வந்து பண்ணாக்க வச்சுக்கிறேன். ஓகே. நெக்ஸ்ட் இந்த XY நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு இது வந்து பண்ணாக்க இந்த இடத்துல நான் கொண்டு போய் செட் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ வந்து பண்ணாக்க நம்ம 2 பிக்கை ஆட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நாம் என்ன பண்ண போகிறோங்கனாக்கா நம்ம 3D எஃபெக்ட் வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிவிட்டு நம்மளுடைய பிக் வந்து பண்ணாக்க கரெக்டாக தான் இருக்கான்றது நம்ம செக் பண்ண போகிறோம். எப்படி நம்ம பார்க்கலாமா? அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்குங்க. ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பண்ணாக்க இந்த இடத்துல கேமரான்னு ஒரு லேயர் இருக்கா ஜஸ்ட் அந்த சைடு வந்து பண்ணாக்க கண்ணு மாதிரி இருக்கும். ஜஸ்ட்டு ஆஃபில் தான் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணிவிட்டீங்கனாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும். ஓகே. ஜஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கா ஜஸ்ட் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த கேமரா ஆப்ஷன் வந்து பண்ணாக்க ஆஃப் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கனாக்கா அந்த 3D எஃபெக்ட் வந்து பண்ணாக்க உங்களுக்கு ஆட் ஆயிரும். ஓகே. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து கரெக்டாக இருக்கான்றதை வந்து பண்ணாக்க ஒரு டைம் 2 டைம் நீங்கள் செக் பண்ணுங்கள். ஸோ எனக்கு வந்து பண்ணாக்க அந்தளவுக்கு ஆட் ஆகலை. நான் ஃபஸ்ட் வந்து பண்ணாக்க நம்ம ஆட் பண்ண பேக்ரவுண்டு பிக் வந்து பண்ணாக்க கொஞ்சம் நான் வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு நான் அந்த பேக்ரவுண்டு பிக்கை செலக்ட் பண்ணிவிட்டேன். கீழே மோட்ஸில் போயிட்டு இந்த செயலிக்கிறத யூஸ் பண்ணி இதோடைய சைஸ் வந்து பண்ணாக்க நான் வந்து லைட்டாக கம்மி பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே. ஓகே. ஸோ எனக்கு வந்து பண்ணாக்க கரெக்டாக ஆட் ஆகிடுச்சு. நம்ம பேக்ரவுண்டு பிக்கு இப்போ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க நம்ம கேர்ளோட பிக்கு கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணலாம். கொஞ்சம் சைஸு கம்மியாக தான் இருக்குது. நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு ஜஸ்ட் அந்த பிக்கு நான் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு செயலிக்கிறதோட யூஸ் பண்ணி இந்த லைட்டை வந்து பண்ணாக்க இன்க்ரீஸ் பண்ணிவிட்டேன். இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணிவிட்டு இந்த XYயில் கரெக்டாக சென்டர் வர மாதிரி வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ மூவ் பண்ணி பார்க்கலாம் இது வரை. ஸோ எனக்கு வந்து பண்ணாக்க ஓரளவுக்கு கரெக்டாக தான் ஆட் ஆகிடுச்சு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாயோட பிக் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கலாமா? அதுக்கு நீங்கள் மறுபடியும் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்லேருந்து அப்படியே மூவ் பண்ணி பாருங்கள். இதோட கொஞ்சம் சைஸ் பெருசாக தான் இருக்குது. அதனால கிலோமீட்டர்ஸில் போயிட்டு தடவை யூஸ் பண்ணி லைட்டோட சைஸை மட்டும் நான் கம்மி பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ மூவ் பண்ணி பார்க்கலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து பண்ணாக்க ஓரளவுக்கு கரெக்டாக தான் இருக்குது. ஓகே. இப்போ நம்ம வந்து பார்த்தினாக்க பிக்கு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தினாக்க இந்த இடத்துல வந்து பண்ணாக்க நம்மளுடைய கேர்ள் பிக் வந்து பண்ணாக்க இந்த இடத்துல பாதிலே வந்து பண்ணாக்க கட்டே இருக்குது. இது வந்து பண்ணாக்க பார்க்குறதுக்கு அந்தளவுக்கு நல்லா இல்லை. அதே மாதிரி நீங்கள் ஆட் பண்ணுற பிக்லையும் இதே மாதிரி இருந்துச்சுனாக்கா அது எப்படி வந்து பண்ணாக்க ஃபிக்ஸை மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகே. ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க நம்ம பேக்ரவுண்டு பிக் ஆட் பண்ண பாருங்கள். ஜஸ்ட்டு அந்த பேக்ரவுண்டு பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு டூபிள் இருக்கா அது வந்து பண்ணாக்க நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். ஓகே. இப்போ டூபிள் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட்டு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே மோட்ஸ் இருக்கா அதை கிளிக் பண்ணுறீங்க. இதில் Z வேல்யூ இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸில் வந்து பழக கீழே நீங்கள் மூவ் பண்ணுங்கள். அது அப்படியே வந்து பழக்க முன்னாடி வரும். பார்த்தீங்களா? டெஸ்ட்டு பிக்கு மடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ அப்படி நீங்கள் பேக் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு அட்ஃபேட்டில் மேல் சர்ச் ஐக்கன் இருக்க கார்னரில் அது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு WIPன்னு கொடுங்க. வேப்னு ஒரு எஃபெக்ட் வருது ஃபஸ்ட்டாக
அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஸ்டேட்டஸை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொல்கிற வேலை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்களா, கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்க ஆங்கிள் இருக்கும். இது வந்து பண்ணாக்க 9 டிகிரிக்கு வந்து பண்ணாக்க நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேல் வந்து பண்ணாக்க ஸ்டார்டிங் இருக்கும். அது நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் வேல்யூ மட்டும் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணாக்க மேலேருந்து வந்து பண்ணாக்க அது அப்படியே மறைஞ்சுன்னு வரும். பார்த்தீங்களா? ஸோ கரெக்டாக உங்களுக்கு எந்த அளவுக்குமோ அந்த அளவுக்கு வந்து பண்ணாக்க வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே வந்து பண்ணாக்க ஃபெதர் இருக்குது. அது கிளிக் பண்ணிட்டு லைட்டாக ஒரு வேலை இன்க்ரீஸ் பண்ணாக்க இப்போ மறைஞ்சுன்னு வந்துச்சு பாருங்கள். ஸோ அது வந்து பண்ண லைட்டாக ஒரு ஸ்மூத்னஸும் வந்து பண்ணாக்க உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்குமோ அந்த அளவுக்கு இந்த ஸ்டார்டிங்கும் அந்த ஃபெதர் நீங்கள் அசைன் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, கொஞ்சம் இதாக இருந்தாலே போதும். ஸோ அதனால வந்து பண்ணாக்க ஆட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ கரெக்டாக ஆட் ஆயிடுச்சா? ஸோ இதே மாதிரி பயோடைய பிக்குக்கு வேணாலும் நீங்கள் வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தினாக்க இந்த இடத்துல வந்து பண்ணாக்க கரெக்டாக நம்முடைய டெஸ்ட் வந்து பண்ணாக்க நம்முடைய பிக்குக்கு மேலே வருது. ஸோ இந்த இடத்துல வந்து பண்ணாக்க நம்ம ஆட் பண்ண அந்த பிக்குக்கு வந்து பண்ண ஒரு சின்ன ப்ரெல் எஃபெக்ட் வந்து பண்ணாக்க நம்ம ஆட் பண்ணணும். ஸோ அது எப்படி நம்ம பார்க்கலாமா? ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க கரெக்டாக 16.16 செகண்ட் கிட்ட வந்துக்குங்க. இப்போ நம்ம கீழே இருக்கிற பயோடைய பிக்கு நம்ம செலக்ட் பண்ணிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் ப்ரெல் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இதில் கிளாஸ் சிம்பிளும் எஃபெக்ட் இருக்கும். அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஸ்டேட்டஸ் நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ இப்போ கரெக்டாக ஜஸ்ட் அது நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சைடில் கீ ஃபார்ம்ஸ் இருக்கா, ஜஸ்ட்டு கரெக்டாக இந்த இடத்துல ஒரு கீ ஃபார்ம், நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக தள்ளி போயிட்டு அவங்க ஒரு கீ ஃபார்ம். இப்போ நெக்ஸ்ட் மாதிரி போய்க்குங்க. கரெக்டாக 18.29 செகண்ட் போயிட்டு அவங்க ஒரு கீ ஃபார்ம், நெக்ஸ்ட் அதுக்கு கொஞ்சமாக தள்ளி போயிட்டு அவங்க ஒரு கீ ஃபார்ம். ஓகே, ஸோ இப்போ வந்து பண்ணாக்க கரெக்டாக 16.16 செகண்டுக்கு வந்துட்டு இது வந்து பண்ணாக்க நீங்கள் 0 வச்சு விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க லாஸ்ட் ஒரு கீ ஃபார்ம் ஆட் பண்ணுங்களா. ஸோ அங்கே போயிட்டு இது நீங்கள் 0 வச்சு விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து பண்ணாக்க பயோடிப்புக்கு கட் ஆகிடுச்சா. ஜஸ்ட் இந்த நம்ம கிளிக் போயிட்டு இந்த 3 பட்டனை கிளிக் போயிட்டு காஃபி கொடுத்து ஜஸ்ட்டு அந்த கேளுடைய பிக்கு நம்ம இந்த எஃபெக்ட் நம்ம பேஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள் கரெக்டாக ஆகிடுச்சா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அப்படி இங்கே பேக் வாங்க. கரெக்டாக வந்து பண்ணாக்க இந்த மாதிரி எஃபெக்ட் வரும்போது நம்முடைய பாயோடைய பிக்குக்கு பேக்கில் வந்து பண்ணாக்க கேர்ள் பிக்கு இருப்பாருங்க. அதையும் வந்து பண்ணாக்க நம்ம கட் பண்ண பாருங்க. ஸோ அது எப்படி நம்ம பார்க்கலாமா? அது கரெக்டாக வந்து பண்ணாக்க 11.16 செகண்ட் கிட்ட வந்துக்குங்க. இப்போ அந்த கேர்ள் பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷன் இங்கே கிளிக் பண்ணி இங்கே கட் பண்ணிங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் மாதிரி போய்க்குங்க. கரெக்டாக 14 செகண்ட் போயிட்டு ஜஸ்ட்டு அந்த கேர்ள் பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷன் இங்கே கிளிக் பண்ணி கட் பண்ணி விட்டுங்க. ஓகே, இப்போ பாருங்கள் கட்டை வந்து பண்ணாக்கி இது வரும்போது அந்த பிக் வந்து பண்ணாக்க கட் ஆயிடுச்சு. இப்போ மட்டும் கரெக்டாக பார்த்தீங்களா? இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி சூப்பராக உங்களுக்கு அடையாச்சா. ஓகே, ஸோ நீங்கள் வந்து பண்ணாக்க பிரில் 2 விதமாக பார்த்துருப்பீங்க. ஒன்று வந்து பண்ணாக்க இந்த மாதிரி லுக்கில், இன்னொன்று வந்து பண்ணாக்க தனியாக ஒரு பிக்கு மட்டும் வச்சு வந்து பண்ணாக்க நான் வந்து கொடுத்துருப்பேன். நீங்கள் வந்து பண்ணாக்க ஒரே பிக்கு வச்சு நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கனாக்கா அது எப்படின்னு வந்து பண்ணாக்க உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க நீங்கள் லாஸ்ட்டுக்கு நீங்கள் மூவ் பண்ணாக்க இந்த இடத்துல வந்து பண்ணாக்க ஒரு ஆரஞ்சு கலர் நான் கொடுத்துருப்பேன். ஜஸ்ட்டு அந்த லேயருக்கு நேரம் லாங் ப்ரெஸ் பண்ணி எல்லா லேயருக்கு மேலே நீங்கள் கொண்டு போய் விட்டுக்குங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்குங்க. ஸோ இப்போ நம்ம மேலே கொண்டு வந்து பாருங்கள் அந்த ஆரஞ்சு லேயர் வந்து பண்ணாக்க இந்த இடத்துல சைடில் கண்ணுமா இருக்கா, ஜஸ்ட்டு அதை வந்து பண்ணாக்க நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் ஆன் பண்ணி விட்டுக்குங்க. ஜஸ்ட்டு அந்த லேயர் நம்ம செல்ல போயிட்டு சைடில் ஸ்பீட் ஐக்கனே இருக்கா அது நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு இந்த ஆப்ஷனுக்கு கிளிக் பண்ணி விட்டுங்க. ஓகே, உங்களுக்கு வந்து பண்ணாக்க இந்த மாதிரி ஷோ ஆகும். நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிங்கனாக்க இந்த ஆரஞ்சு கலர் இங்கே கிளிக் பண்ணிவிட்டு கீழே கலஃபி இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இந்த சைடில் ஸ்டார் ஐக்கனே இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் எடிட் பண்ணிய அந்த ஒரே ஒரு பிக் வந்து பண்ணாக்க நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கேர்ள் பிக்கு ஆன் பண்ணலாம், பாய் பிக்கு ஆன் பண்ணலாம். ஸோ சாங்குக்கு கரெக்டாக ஷூட் ஆகும். ஓகே, ஸோ ஜஸ்ட் நான் கேர்ள் பிக்கை நான் செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் வந்து பண்ணாக்க கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள் கரெக்டாக இது ஆடாச்சு. உங்களோட பிக்கு கொஞ்சம் சரி ஆட் ஆகலைன்னா மட்டும் அப்படி இங்கே பேக் போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்கும் அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சைடில் இருக்கிற இந்த தேர்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களோட பிக்குடைய சைஸை நீங்கள் கம்மி பண்ணுறது இன்க்ரீஸ் பண்ணுறது மூவ் பண்ணுறது மட்டும் உங்கள் வரலாறு இந்த மாதிரி நீங்கள் மூவ் பண்ணிங்க. உங்களுக்கு ஆஃப் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்களா? அப்படியே மூவ் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள். ஸோ நீங்கள் ஒரே பிக் வச்சு எடிட் பண்ணுறதுனாலும் இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. ஓகே, ஸோ நீங்கள் ஃபுல்லாகவே நீங்கள் எடிட் பண்ணிட்டீங்கனாக்கா எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 2 விஷயம் பண்ணணும். ஒன்று என்னன்னாக்கா ஃபஸ்ட் ஸ்டார்டிங்லேருந்து எல்லாமே கரெக்டாக இருக்கான்றது ஒரு டைம் 2 டைம் இங்கே செக் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஜஸ்ட் இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு கேமரா ஆப்ஷன் வந்து பண்ணாக்கா ஆனில் தான் இருக்கான்றது ஒரு டைமுக்கு 2 டைம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு மேலே காலில் சூப் பட்டனை இருக்கா கிளிக் பண்ணி நீங்கள் டேட்டா வந்து பண்ணாக்கா நீங்கள் சூப் பண்ணிக்க வேண்டியதான். ஓகே, ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ எதாவது டவுட் வந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுனாக்கா நிறைய பேர் வந்து பண்ணாக்கா பணம் தான் பார்க்குறீங்க, கொஞ்சம் சைடில் தான் இருக்குது தட்டி விட்டுக்குங்க. ஸோ அப்போ தான்
எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ மறக்காமல் ஏதோ பார்த்து பண்ணிவிடுங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.